வணக்கம். முனைவர் பா. மணிகண்டன், தமிழ் துறை உதவி பேராசிரியர், டாக்டர் எஸ்.என்.எஸ். ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவை. சென்ற வகுப்பின் தொடர்ச்சியாக இன்று நாம் காண இருப்பது பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடியிலிருந்து அடுத்ததாக எண்ணுவது உயர்வு. எண்ணுவது உயர்வு. உள்ளங்களே உங்கள் உயரங்களை தீர்மானிக்கும். உங்கள் உயரங்களையெல்லாம் உங்கள் எண்ணங்களால் தீர்மானிக்கப்படுகிறது என்றால் அது மிகையாகாது. பாரதியை மிக பெரிய தீர்க்கதரிசி இங்கே யாரும் இல்லை என்றே கூறலாம். சுதந்திரம் பெறுவதற்கு 30 வருடங்களுக்கு முன்பே சுதந்திரம் அடைந்து விட்டதாக நினைத்து ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்று கொண்டாடி கூத்தாடியவன், தனது எண்ணத்தை உயரத்தில் வைத்தவன், தன்னை ஒரு கவிராசனாகவே சிருஷ்டித்து வாழ்ந்தவன். மார்கோனி கண்டுபிடித்த வானொலி கனவு பாரதியின் வரிகளில் இருந்தது. காசி நகர் புலவர் பேசும் உரை காஞ்சியிலே கேட்பதற்கு கருவி வேண்டும் என்று கூறியவன். சிங்கள தீவினிற்கோர் பாலம் அமைப்போன் என்று சேது சமுத்திர கனவை பாடியவன். அவன் எண்ணங்கள் எல்லாமே உயர்வாகத்தான் இருந்தன. நம்மையும் அவ்வாறே எண்ணச் சொல்கிறான். எண்ணிய முடித்தல் வேண்டும் என ஆரம்பித்து அடுத்த வரி நல்லவை எண்ண வேண்டும் என்கிறான். நல்ல எண்ணங்களோடு முயற்சி செய்தால் நினைப்பவைகள் எல்லாம் நல்லதாகவே முடியும் என்பதே பாரதியின் வரிகள் சொல்லும் உண்மையாகும். உங்களை சுற்றி இருக்கும் பொருட்களை பாருங்கள். அவைகள் யாவும் யாரோ ஒருவரின் எண்ணத்தில் உதித்தவைகளே என்பதை மனதில் இருத்துங்கள். தினசரி பத்திரிகை போட்டபோது இந்த பத்திரிகை என் பெயரையும் ஒரு நாள் தலைப்புச் செய்தியாக இடும் என்ற நம்பிக்கைதான் இந்தியாவின் கடைக்கோடியில் பிறந்த அப்துல் கலாம் அவர்களை முதல் மகனாக மாற்றியது. உங்கள் நல்ல எண்ணங்களில் உறுதியாக இருந்தால் அவை பற்றிய சிந்தனைகளோடு செயலாற்றி வாருங்கள். வெற்றி ஒரு நாள் உங்கள் காலடி தேடி வரும். உயர்வான எண்ணங்களே நம்மை அடுத்த நிலை நோக்கி கொண்டு செல்லும். உயர்ந்த தத்துவங்களை தனது வாழ்க்கையின் மூலம் வெளிப்படுத்தியவன் பாரதி. தனது நடை, உடை, பாவனை, சொற்கள் அனைத்திலுமே ஓர் உயர்ந்த பீடத்தில் அமர்ந்த அரசனின் கம்பீரத்தை வெளிப்படுத்தினான். வறுமை அவனது வாழ்க்கையில் இருந்தது. ஒருபோதும் வார்த்தைகளில் இருந்ததில்லை. உங்கள் ஒவ்வொரு அசைவிலும் நம்பிக்கையை வெளிப்படுத்துங்கள். அடுத்தவர் பார்வையில் தலைவராக தெரிவீர்கள். நம்முடைய இன்றைய உயர்வுக்கு காரணம் நேற்று வரை செய்த முயற்சியும் உழைப்புமே ஆகும். எண்ணங்கள் அனைத்துமே உயர்வானதாக இருக்கும்போதே நம்முடைய செயல்கள் வலுப்படும். ஒவ்வொரு முறையும் நம்மை இந்த சமூகம் வலுப்பெற வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். மிகச்சிறிய சாதாரண புறக்கணிப்புகளை நாம் ஒரு பொருட்டாக நினைக்காமல் உயர்ந்த லட்சியத்தை நோக்கி நம்முடைய பார்வையை தெளிவாக இருத்தல் அவசியமாகிறது. உள்ளங்களை பொறுத்தே வாழ்க்கையின் உயரங்கள் அமைகின்றன. கடின உழைப்பு தான் வெற்றிக்கான திறவுகோல். தேனீக்கள் போல பூக்களை தேடி ரீங்கார இசையிட்டு சுற்றித் திரியும் வண்டுகள் சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக இருத்தலைப் போல மகிழ்ச்சியால் மனம் பறக்க வேண்டும் என்கிறான் பாரதி. சின்னஞ்சிறு குருவி போலே நீ பறந்து திரிந்திடவா பாப்பா. வண்ணப் பறவைகளைக் கண்டால் நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாக்கா என்றும். விடுதலை விடுதலையாகி நிற்பயன் சிட்டுக்குருவி போல இன்று கவலைகளை கடந்து மகிழ்ச்சி ரீங்காரம் பறக்கும் இனங்கள் மேல் பாரதிக்கோர் அலாதி பிரிதம் என்பதன் விளைவே அவனுடைய குயில் பாட்டு. எப்போதும் இசையோடு கூடிய ரீங்காரத்தோடு சோர்வில்லாது பயணிக்கும் வண்டுகள் போலவே நம்முடைய வாழ்க்கையும் உயர்ந்த எண்ணத்தோடு அமைதல் வேண்டும் என்பதை வலியுறுத்தியவன். வண்டுகள் தனது இருத்தலை உணர்த்தவே ரீங்காரம் எழுப்புவது போல அழகிய வாழ்க்கையை மகிழ்ச்சி பொங்க வாழ அவற்றை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறான். தேனீக்கள் எத்தனை முறை தேன்கூட்டை கலைத்து அதன் உழைப்பையெல்லாம் உறிஞ்சி எடுத்தாலும் எந்த சங்கடமும் இல்லாமல் மீண்டும் மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் தனது பயணத்தை தொடர்வது போல நமது பயணமும் உயர்ந்த எண்ணத்தோடு அமைதல் அவசியமாகும். நம்முடைய பொருட்களை திருடிவிடலாம். ஆனால் நம்பிக்கையுடன் மகிழ்ச்சி கொண்டு உழைக்கும்போது இழந்தவற்றை விட அதிகமான பொருட்களை பெற்றுவிட முடியும். ஒவ்வொரு நாளுமே நமது வாழ்க்கையில் கிடைத்த மாபெரும் பொக்கிஷங்களே என்பதை
மனம் உணர்ந்து சோர்வில்லாத சலிப்பில்லாத மகிழ்ச்சியோடு உயர்ந்த எண்ணங்களோடு தேன் நிறைந்த பூக்களை ரீங்காரத்தோடு பறக்கும் வண்டுகள் போல வாழ்க்கைக்கு தேவையானவைகள் எவை என்பதை அறிந்து கொள்ள வேண்டி மனம் மகிழ்வோடு வாழ்தலே இந்த மனித வாழ்விற்கு நாம் செய்யும் மிகப்பெரிய நன்றிக்கடனாகும். பல முறை பாரதியின் எழுத்துக்களையும் அவனுடைய உடைமைகளையும் கலைத்து போட்ட வெள்ளையர்களால் அவனுடைய ஞானத்தை உயர்ந்த எண்ணத்தை களவாட முடியவில்லை என்பதே நிதர்சனமான உண்மையாகும். தேனை விரும்பும் வண்டுகள் போல அவனுடைய மனம் தேடலை விரும்பியது உயர்ந்த எண்ணத்தோடு. வாழ்ந்து பார்க்கலாம் மகிழ்ச்சியோடு. வாருங்கள் நண்பர்களே, எண்ணுவது உயர்வு.